ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நல்லா சூப்பரான சுவையான அவல் லட்டு எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்டியாக, சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ஒரு 5-6 நாள் வரைக்குமே கெடாமல் இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த அவல் லட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானொலி வச்சுக்கலாங்க. இதில் 2 கப் அளவுக்கு அவல் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி லேஸ் அவல் தாங்க எடுத்திருக்கேன். லேஸ் அவல், கெட்டி அவல் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. அதாவது இது கலர் மாறணுன்ற அவசியம் இல்லைங்க. நல்லா சூடு ஏறினாலே போதும். இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகும். இதை பொடி பண்ணி நம்ம இந்த லட்டு செய்யும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் ஜஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வெறும் வானலியில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் இது ஒரு தட்டில் கொட்டிடலாம். இது சூடு நல்லா ஏறிடுச்சு. இப்போது அதே வானலியிலேயே ஒரு 1/4 கப்லேருந்து கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்தே கூட நீங்கள் வந்து தேங்காய் துருவலை எடுத்துக்கலாம். 2 கப் அவளுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை அந்த வானலியிலேயே போட்டு வெறும் வானலியிலேயே ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது தேங்காய் நல்லா வந்து வறுபட்டுரும். ஒரு 5-6 நாள் வச்சு இந்த லட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு கெடாமல் இருக்கும். அதுக்காக தான் தேங்காய் துருவலை வந்து நல்லா வறுத்துட்டு சேர்க்குறோம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அவல் போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு 2 கப் அவல்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குங்க. ஆனால் இதை பொடி பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால் மினிமம் 2 கப் அவலாவது நீங்கள் போட்டு செஞ்சுக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையே போட்டுக்கலாம். இது 2ஐயும் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ இது 2ஐயும் நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொடிச்சு எடுத்தாச்சு. ரொம்ப ஃபைனாக பொடி ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு இது கூட வாசனைக்கு 2 ஏலக்காய் இதையும் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பொடிச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பொடிச்சு எடுத்ததும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் எந்த கப்பில் அவல் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நான் உருண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை போட்டு கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாம். பாகுலாம் வரணுன்ற அவசியம் இல்லைங்க. வெல்லம் கரைஞ்சாலே போதும். ஆனால் அளவுகள் மட்டும் பார்த்துக்கோங்க. 2 கப் அவளுக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம்ன்றது சரியாக இருக்கும். அதே மாதிரி ஜஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வெல்லம் கரைஞ்சதும் இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த வெள்ளத்தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க வெள்ளத்தண்ணியை. இப்போ இதை வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். வெள்ளத்தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க. நல்லா கொதிக்க வச்சு ஒரு நிமிஷம் நல்லா கொதித்ததும் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிக்ஸி ஜாரில் அவல், வேர்க்கடலை, தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் போட்டு அந்த பொடியை நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா வந்து வெள்ளத்தண்ணி கொதித்து வந்துருச்சு. இப்போ குறைவான தீயில வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் பொடிச்சு வச்சுருக்க அந்த பொடியை இப்போ நம்ம சேர்த்துடலாம். எல்லா பொடியும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுறலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய நல்லா சூப்பரான சுவையான அவல் லட்டுவாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்க்குறதுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுங்க. ஆனால் ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அவல் எல்லாமே இந்த தண்ணியை இழுத்துட்டு நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகுது. ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். மெயினாக நீங்கள் வெல்லத்தை வந்து கரைச்சி விடும்போது தண்ணியோட அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி தேங்காய் துருவலை நல்லா வறுத்துட்டு சேர்க்கும்போது நமக்கு நிறைய நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா கெடாமல் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 5 நாள்லேருந்து ஒரு 7 நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கெட்டிப்பட்டுருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கெட்டியானால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இது கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதும் நம்ம இதை வந்து லட்டு பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த டெக்ஸ்சர் வந்தாலே போதும்.
அதுக்குள்ளே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம லட்டு பிடிக்கும்போது சேர்த்து பிடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். இப்போ கொஞ்சம் சூடு ஆறிடுச்சுங்க. ஓரளவுக்கு சூடு ஆறினதும் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது எடுத்து இந்த மாதிரி நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக லட்டு பிடிக்க வருங்க. லட்டே செய்ய தெரியாது அப்படின்றவங்க கூட ரொம்ப ஈஸியாக வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி வறுத்த முந்திரி பருப்பு ஒன்று வச்சு இந்த மாதிரி லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம எடுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட இந்த சைஸில் ஒரு 15லேருந்து 16 அவல் லட்டு கிட்ட வந்திருக்குங்க. ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வெளியிலேயே நல்லாயிருக்கும். இது செய்யவே காலியாயிருங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சூப்பரான சுவையான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர்